அது மட்டும் இல்லாம இந்த பைக்ல போறவங்க கார்ல போறவங்க கொஞ்சம் சாஃப்டா போங்க. சாஃப்டா போங்க. சாஃப்டா எப்படி போறது? பறந்து போ, மிதந்து போ. அப்புறம் நீங்க சாஃப்டா போகலன்னா நாய் டிஸ்டர்ப் ஆகும், அது கடிச்சிடும். நீங்க சாஃப்டா போகணும். உங்க மேல தான் தப்பு. வேலைக்கு நேரம் ஆச்சு, ஸ்கூலுக்கு நேரம் ஆச்சு, எதுவும் இருந்தாலும் அறக்க பறக்க போகாதீங்க. சாஃப்டா நிதானமா கார்ல போங்க அவங்கள மாதிரி. பாக்குறேன் போனை பாத்துக்கிட்டே போறாங்களே தவிர டாக் முன்னாடி இருக்கா அப்படின்னு கூட பாக்குறது கிடையாது. போனை பாத்துக்கிட்டே போய் டாக் வாழ மிதிக்க வேண்டியது, அப்புறம் கடிச்சதுன்னு சொல்ல வேண்டியது எல்லாம் எந்த விதத்துல நியாயம்? நீங்க மாட்டு நாய் வாளா பார்த்து மெரிக்கிறீங்க, அப்புறம் அது கடிச்சிருச்சுன்னா கடிச்சிச்சு அது எந்த விதத்துல நியாயம்? எந்த விதத்துல நியாயம்? இது வரைக்கும் நாய் கடிச்சது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா வாழை மெரிச்சதுனால கடிச்சிக்குது. நாய் திமிர எடுத்து கொழுப்பு எடுத்து போய் நம்மளை கடிக்கல, அது குழந்தைங்களாம் பார்த்து கடிக்கல. அது நீங்க வாழை மெரிச்சிருங்க. இருக்கிற குழந்தைங்களாம் நாய் படுக்கிறப்ப அது வாழை பார்த்து நான் சக்கான்னு ஒரு மெரி, அப்போதான் நாய் கடிக்குது. அது வரைக்கும் நாய் கடிக்கிறது என்னன்னே தெரியாது. சாப்பாடை கூட நக்கியே சாப்பிடும். நீங்க கறி போட்டால் கூட நக்கி தான் சாப்பிட, கடிக்காது. வாழை மெரிச்சா தான் கடிச்சிடும்.